ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர். இட்லி தோசைக்கு எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி அரைக்கிற மாதிரி இருக்குங்களா? ஒரு டைம் இந்த கலவை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பச்சைக்கடலை பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 7-8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா வணக்கி விட்டுட்டு இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிடலாங்க. அடுத்து இதில் காரத்துக்கு 4 வரமிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1 மிளகாயை குறைச்சிக்கலாங்க. வெங்காயம் ஒரு 80% வணங்கினதுக்கப்புறமா இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 10 நம்பர் புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாங்க. இதில் ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஆற வச்சு சட்னி அரைச்சி எடுத்துடலாங்க. நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.